புறப்படுவதற்கு முன் உடைந்தது. ஏமன் கத்தியின் கீழ் உடைந்த அமெரிக்கா தலைமையிலான செங்கடல் கூட்டணி. துவங்கும் அமெரிக்க வீழ்ச்சி, தேயும் மேற்கத்திய நம்பிக்கை, புது உலக சக்திகளின் உதயம். என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா? சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க. வாங்க கேட்டுறலாம். ஆபரேஷன் பிராஸ்பரஸ் கார்டியன் என்று பெயரிடப்பட்ட அமெரிக்க தலைமையிலான கடல்சார் கூட்டணியில் சேருவதற்கான கோரிக்கை சீனா மற்றும் பாரம்பரிய அரபு நட்பு நாடுகளான எகிப்து மற்றும் சவூதி அரேபியாவால் நிராகரிக்கப்பட்ட பின்னர் வாஷிங்டன் இப்போது ஐரோப்பிய நட்பு நாடுகளான பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயினின் அவமதிப்பையும் எதிர்கொண்டுள்ளது. அக்டோபர் 7 முதல் புதிய இஸ்ரேலிய இராணுவ ஆக்கிரமிப்பு மற்றும் முற்றுகையால் சிக்கித் தவிக்கும் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஏமன் செங்கடலில் அதன் கடற்கரையில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியது. இது இஸ்ரேல் மற்றும் அதன் மேற்கத்திய ஆதரவாளர்கள், குறிப்பாக அமெரிக்கா ஆகிய இரண்டையும் உலுக்கியது. டெல் அவிவில் இறந்து கொண்டிருக்கும் ஆட்சியின் சார்பாக ஏமன் இராணுவத்தை தடுக்கவும் அச்சுறுத்தவும் அமெரிக்கா கடந்த வாரம் செங்கடலில் 10 நாடுகளின் ஆபரேஷன் பிராஸ்பரஸ் கார்டியன் என்னும் பேரில் ஒரு கூட்டணியை அறிவித்தது. இங்கிலாந்து, பஹ்ரைன், கனடா, பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து, நார்வே, சீஷெல்ஸ், டென்மார்க், ஸ்பெயின், கிரீஸ் ஆகிய நாடுகள் இதற்கு முதலில் ஆதரவு தெரிவித்தன. உலகளாவிய கடல்சார் வர்த்தகத்திற்கு முக்கியமாக இருக்கும் செங்கடலில் ஏமன் நடவடிக்கைகள் மேற்கத்திய பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கியுள்ளது. இது ஆசியாவிலிருந்து பாப் எல் மண்டேப் வழியாக செல்லும் கடல்பாதை வழியாக எரிசக்தி, மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிக்கப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்வதை பெரிதும் சார்ந்துள்ளது. சமீபத்திய பிரச்சினைகள் அதிகரிப்பு காரணமாக உலகின் பல பெரிய கப்பல் நிறுவனங்கள் பாப் எல் மண்டேப்பை தவிர்த்து ஆப்பிரிக்கா மற்றும் கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுற்றியுள்ள மாற்று கடல் பாதையை பயன்படுத்த முடிவு செய்துள்ளன. இந்த பாதை ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான வழக்கமான பயணத்தில் 3200 மைல்கள் மற்றும் 9 கூடுதல் நாட்கள் பயணத்தைச் சேர்க்கிறது. இது குறுகிய சூயஸ் பாதையுடன் ஒப்பிடும்போது மிகவும் விலையுயர்ந்த தேர்வாக அமைகிறது. பயணத்திற்கான கூடுதல் எரிபொருள் கட்டணங்கள் பொதுவாக கப்பலைப் பொறுத்து ஒரு நாளைக்கு $30,000க்கும் அதிகமாகவோ அல்லது நீண்ட பயணத்திற்கு மொத்தம் 3 லட்சத்துக்கும் அதிகமாகவோ இருக்கும். சரக்கு கப்பல்கள் ஏற்கனவே நீண்ட பாதையில் பயணிக்கும் ஒவ்வொரு கொள்கலனுக்கும் $700 கூடுதல் கட்டணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளன. மேலும் வழக்கமான கடல் கொள்கலன் கப்பல்கள் அளவைப் பொறுத்து 3000 முதல் 24,000 கொள்கலன்களை, அதாவது கண்டெய்னர்களை எடுத்துச் செல்கின்றன. இதுபோன்ற இன்னும் பல பிரச்சினைகளைத் தவிர்க்க அமெரிக்கா ஏமனின் ஆலோசனையை பின்பற்றி காசாவுக்கு எதிரான தனது இனப்படுகொலை நடவடிக்கையை நிறுத்துமாறு இஸ்ரேலிய ஆட்சியை நிர்பந்தித்தால் மட்டுமே சாத்தியமாகும். எவ்வாறெனினும் காசா மீதான இஸ்ரேலிய போரில் அதன் நேரடி உடந்தையை நிரூபித்துள்ள வாஷிங்டன் தீவிரத்தை குறைப்பதில் தெளிவாக ஆர்வம் காட்டவில்லை. அதனால்தான் அது நேசநாடுகளுடன் ஒரு கடற்படை கூட்டணியை அறிவித்தது. இல்லையென்றால் உடனடியாக காசா பிரச்சினையை நிறுத்திவிட்டு கப்பல் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டிருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட பரந்த கடற்படை கூட்டணியை உருவாக்க பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அறிவித்தார். ஆரம்ப அறிவிப்புகளின்படி இந்த குழு அற்புதமாக இருந்தது. ஏனெனில் இது வாஷிங்டன் தலைமையில் குறைந்தது 10 நாடுகளைச் சேர்ந்த போர்க்கப்பல்களைக் கொண்ட கடற்படையை உள்ளடக்கியதாக இருந்தது. இந்த புதிய கடற்படை கூட்டணி மேற்கத்திய நாடுகளை விட பரந்ததாக இருக்க வேண்டும் என்று கருதப்பட்டது. ஏனென்றால் அந்த கடல் வழியாக ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவிற்கு பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யும் ஒரு நாடான சீனா இந்த கூட்டணியில் இணையும் என்று பென்டகன் கற்பனை செய்தது. ஆனால் பெய்ஜிங் அந்த முன்மொழிவை திட்டவட்டமாக நிராகரித்தது.
பாரம்பரியமாக நட்புறவு கொண்ட 2 அரபு நாடுகளிலிருந்தும் செங்கடலில் உள்ள முக்கிய கடற்படைகளான சவூதி அரேபியா மற்றும் எகிப்து ஆகியவற்றிலிருந்தும் மறுப்புகள் வந்தன. அவை தெற்கில் சகோதர அரபு நாட்டை எதிர்த்து எங்கள் படைகளை ஈடுபடுத்துவதில் தங்களுக்கு விருப்பமில்லை என்று கூறியுள்ளன. ஐரோப்பிய நேட்டோ உறுப்பினர்களான பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகியவையும் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணிக்கு தங்கள் கப்பல்களை அனுப்ப மறுத்து அவை நேட்டோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கட்டளையின் கீழ் மட்டுமே செயல்படும், அமெரிக்கா அல்ல என்று கூறியபோது அமெரிக்காவுக்கு விழுந்த இறுதி அடி உறுதிப்படுத்தப்பட்டது. பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சகம் தனது நாட்டின் கப்பல்கள் பிரெஞ்சு கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் என்று வெளிப்படையாக கூறியதுடன் அவர்கள் அதிக கடற்படை படைகளை நிறுத்துவார்களா என்று கூறவில்லை. இத்தாலியின் பாதுகாப்பு அமைச்சகம் தனது தேசிய நலன்களை பாதுகாக்க கடற்படை போர்க்கப்பல் விர்ஜினியோ ஃபாசனை செங்கடலுக்கு அனுப்பும் என்று கூறியது. நேட்டோ தலைமையிலான பணிகள் அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கைகளில் மட்டுமே நாடு பங்கேற்கும் என்று ஸ்பெயினின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செங்கடல் நடவடிக்கையில் ஒருதலைப்பட்சமாக பங்கேற்க மாட்டோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக பங்கேற்க முடிவு செய்துள்ள விசுவாசமான அமெரிக்க கூட்டாளிகளில் கனடா 3 ஊழியர்களையும், நெதர்லாந்து 2 அதிகாரிகளையும், டென்மார்க் 1 அதிகாரியையும் அனுப்பும். கூடுதலாக சீஷெல்ஸ் எந்தவொரு கப்பல்களையும் நிலைநிறுத்தாமல் தகவல்களை வழங்குவதற்கும் பெறுவதற்கும் அதன் பணியாளர்களை பஹ்ரைன் தலைமையகத்துக்கு அனுப்பும் என்று கூறியுள்ளது. மிக முக்கியமாக ஏமன் இராணுவம் ஒரு சலசலக்கும் இராணுவம் அல்ல என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். இப்பிராந்தியத்தில் ஏமன் மிகவும் மேம்பட்ட இராணுவ ஆயுதங்களைக் கொண்டுள்ள ஒரு சக்தியாகும். ஏமனுக்கு ஆத்திரமூட்டும் திட்டத்தை முன்னெடுத்துச் சென்றால் செங்கடலை அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியின் சுடுகாடாக மாற்றுவோம் என்று ஏமன் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்தது மேற்கத்திய நாடுகளில் திட்டங்களில் மாற்றத்தை தூண்டியது. உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச் சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பட்டனை தட்டிவிடுங்கள், காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.